ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SGT-TRB 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பரில் இருந்து பார்ட் ஏ தமிழில் உள்ள கொஷின் நம்பர் 23 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 22 கொஷின் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கான ப்ரூஃபு, புக்கு, பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கொஷின் நம்பர் 23, அதுக்கான ஆன்சரு, புக் ப்ரூஃபு, பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமுமாக இருப்பது எது? ஆப்ஷன் ஏ தப்பு ஆட்டம், ஆப்ஷன் பி தெருக்கூத்து, ஆப்ஷன் சி சேர்வை ஆட்டம், ஆப்ஷன் டி புலி ஆட்டம். இது எந்த புக்கில் இந்த கொஷின் இருக்குது, என்ன பேஜில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10th எல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கு தான். எந்த இயலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் 6ல் இருக்குது. உரைநடையில் இருக்குது. உரைநடையில் என்ன டாப்பிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்கலை அப்படின்ற டாப்பிக்கில் பக்கம் எண், அதாவது பேஜ் நம்பர் 131 131வது பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதை பார்த்துலாம். இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கு, ப்ரூஃப்காக வச்சுருக்கேன், ஏன்னா அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இது புது புக் தான். இது நியூ புக்காக இப்போ வந்தது தான். எந்த இயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 முதல் பதிப்பு, 2020, 21, 22 திருத்திய பதிப்பு. ஓகேங்களா? அடுத்தது இயல் 6, இது உரைநடை நிகழ்கலைன்ற டாப்பிக்கு, பக்கம் எண் 131 புலி ஆட்டம் அப்படின்ற டாபிக் இருக்கும். அதில் தான் இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தை, அந்த வாக்கியம் இதில் தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் ஆகும். பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலி ஆட்டமும் ஒன்று. இது ரெண்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இது 2 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. புல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்து இன்னொரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 2 வாக்கியத்தையும் சேர்த்து தான் அதில் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாகவும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் ஒன்றாகவும் உள்ளது எதுன்ற மாதிரி கொஸ்டினில் இருக்குது. அப்போ இதுக்கு ரெண்டுக்குமே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி ஆட்டம் தான் கரெக்டான ஆன்சர். அது வந்து ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டியில் இருக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், புலி ஆட்டம். ஓகேங்களா? இது லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கான்னா, அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கோட லாஸ்ட் பேஜ், அந்த அட்டையோட படம் கொடுத்துருக்கேன். இது ஏன் இது கொடுக்குறேன் அப்படின்னா, அப்ஜெக்ஷன் போடக்குள்ளார நம்மளுக்கு அந்த புக்கு என்ன ஸ்டாண்டர்ட் புக்கு, அதனுடைய ஃப்ரண்ட் பேஜ்னா பேக் சைடில் இருக்கிற பேஜ், அதாவது அட்டைப்படம், ஃப்ரண்ட்டில் இருக்கிற அட்டை, பேக்கில் இருக்கிற அட்டை, அந்த அட்டை வைக்கணும். அது இல்லாமல் உள்ள எந்த இயல், அந்த இயல் டாப்பிக்கு உள்ள எந்த இயலில் எந்த இடத்துல இருக்குது, என்ன டாபிக் உள்ள சப் டாபிக் உள்ளே இருக்குது, அந்த இடத்த பாக்ஸ் போட்டு காமிக்கணும். அது முதற்கொண்டு நீங்கள் அப்ஜெக்ஷன் போடக்குள்ளே கொடுக்கணும். அதுக்காக தான் நான் வந்து எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தேவை அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான சந்தேகம், இந்த நியமனத் தேர்வு SGT-TRBக்கான நியமனத் தேர்வுக்கான சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த குரூப்பில் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. அதிகமாக சுமார் ஒரு 500 டீச்சர்ஸ்க்கு மேலே அந்த குரூப்பில் இருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினும் எந்த புக்கில் இருக்குது, எந்த பேஜில் இருக்குது முதற்கொண்டு உள்ள டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் சந்தேகத்தையும் அங்கே கேட்கலாம். இந்த பிடிஎஃப்பும் அந்த குரூப்பில் நான் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.